சாரங்கபாணி கோயிலோட ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அந்த கோபுரத்தோட ஆர்கிடெக்சர் மற்ற கோபுரம் மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏகப்பட்ட கதைகளை வந்துட்டு நீங்க அந்த கோபுரத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, இப்போ வந்து குட்டீஸ் கிச்சன்ல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம், அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பண்ண போற ரெசிபியோட நேம் மட்டன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கொத்துக்கறி, எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பேஸ்ட், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், உப்பு, பன்னீர், அஜினமோட்டோ, பட்டர், பாஸ்மதி அரிசி. இது எப்படி செய்யணுன்றத செஞ்சு காட்டுறேன். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாணலியை வைக்கலாம். இது நல்லா வாணலி சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த கொத்துக்கறியை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாணலி சூடாயிடுச்சு, எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போடுங்க, இல்லைன்னா வதக்கும் போது ரொம்ப லேட் ஆகும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு விழுதியும் போடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை இப்படி நீளமா நறுக்கி போட்டிருக்கேன். இப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெங்காயத்தை வந்து பேஸ்டா அரைச்சி கூட நம்ம போட்டுக்கலாம், இல்ல பொடி பொடியா கூட நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். நீள வாக்குல நான் வெட்டியிருக்கேன் இதை. ஸோ இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி பேஸ்ட், தக்காளியை விழுதா அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மசாலா தூளுங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கரம் மசாலா தூள், அடுத்தது மிளகாய் தூள், அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு, கொத்துக்கறியில ஏற்கனவே நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கேன். அதனால இதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன்னா. நல்லா இதோட பச்சை வாசனை போய் நல்லா கலவையா வந்திருக்குதுங்க இது. இப்போ கொத்துக்கறியை நம்ம போட்டுடலாம். நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்தாச்சு. பன்னீர் வந்து சின்ன சின்னதா அரைஞ்சி வச்சிருக்கேன். இதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. இதுல வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் அஜினமோட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். பட்டர் நல்லா உருகணும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கொத்துக்கறி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய மட்டன் பீசஸ்னா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களுக்கும் அதிகமாக விருப்பம் கிடையாது. கொத்துக்கறின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். இந்த ரைஸ் வந்து தேங்காய் பாலில் நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தேங்காய் பால் இதை வேக வச்சு நல்லா எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இதோட நான் ஆட் பண்ண போகிறேன்.
மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கலவையாக வந்துருச்சு. இப்போ இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மட்டன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப்பு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. வாணலி சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு கலவையானதுக்கு அப்புறம் கொத்துக்கறி போடுங்க. பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. அஜினமோட்டோ போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாஸ்மதி அரிசி அதில் ஆட் பண்ணி எல்லாம் கலவையாக வந்ததுக்கு அப்புறம் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா மட்டன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஓகே, இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா குட்டீஸ் உங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க நீங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி. இன்னைக்கு கும்பகோணத்துல நம்ம முனக்காய் கோவா ஸ்வீட்டோட குக்கிங் ரெசிபி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஈரலி ரொட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை கத்துக்கிட்டோம். இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjarapatti. Bye bye.